ஹலோ வீவர்ஸ், நாம் இன்னைக்கு பால் பன் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பால் பண்ணுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்ப்போம். 3 டேபிள் ஸ்பூன் சீனியை பவுடர் பண்ணி வச்சுருக்கு, மைதா மாவு, பேக்கிங் சோடா, நெய். இந்த நெய் எப்படி தயாரிக்கிறதுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை வேணால் போய் பார்த்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. அது கூட பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சீனியை சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துருக்கு, அதையும் இதில் கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கிடணும். கலந்து விட்டுட்டு இனி 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் நெய். இனி இதை நல்லா கலந்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டியது இருக்காது, கொஞ்சம் இதுவே கொஞ்சம் பரவாயில்லாமல் வரும். இந்த அளவுக்கு வந்த பிறகு இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாமல் அதோட கூட கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சேர்ந்து நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவு நல்லா கிளுகிளுன்னு இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இனி நம்ம இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தேவையான சீனிப்பாகு தயாரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு அதில் 1/2 கப் சீனி வச்சுக்குவோம். அது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, ஆனால் ரொம்ப கம்பி பதத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி லைட்டாக தொட்டு பார்க்கும்போது நமக்கு பிசு பிசுன்னு இருந்தாலே போதும். இனி இதை ஆஃப் பண்ணிடலாம். வச்சு இதை இனிமேல் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடணும். இப்போ தொட்டு பார்க்கும்போதே அப்படி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம இதை இனிமேல் எண்ணெயில் போடுவோம். எண்ணெய் மீடியம் சூடாக இருக்கும்போது உள்ளே போடணும். இப்போ இதை அப்படியே எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இது ஒன்றுக்கு ஒன்று ஈஸியாக ஒட்டாது, அதனால் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பன்னு வெந்துட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இனி இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சீனி பாகில் போடணும். நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்க சீனி பாகுக்குள்ளே இதை போட்டுடலாம். நல்லா ஊறட்டும். கொஞ்ச நேரம் கழித்து மாற்றி போட்டுக்குவோம். இது கொஞ்சம் ஊறிடுச்சு, இனிமேல் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு, இனிமேல் எடுத்து சாப்பிடலாம். சுவையான பால் பன் ரெடி. இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் குறைவாக தான் ஆகும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.